வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுகவுடைய மாஜி அமைச்சர், இப்போதைய எம்எல்ஏ, 9வதாக எம்எல்ஏ, அதிமுகவை விட்டு விலகப் போகிறார். எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிவிட்டார். அவரை நோக்கி மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஆதரவாக இருக்கிறார்கள். அவர் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பிறகு கேட்டதற்கு அந்த கூட்டம் சும்மா ஒரு சந்திப்புக்காக கூட்டப்பட்டது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா தான் என்னுடைய குரு. மற்றபடி அந்த அன்னூர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வகையில் எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க. நான் கலந்து கொள்ளவில்லை. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளாததுக்கு என்ன காரணம்? அன்னூர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாதன் காரணம், எம்ஜிஆர் படங்களும் ஜெயலலிதா அம்மையார் படங்களும் அந்த பேனரில் இல்லை. எடப்பாடி மட்டும் போட்டிருந்தாங்க. என்னையை போடாட்டியும் பரவாயில்ல, எடப்பாடியை மட்டும் போட்டிருந்தாங்க. மற்றபடி எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையாருடைய படங்கள் போடப்படவில்லை. இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அப்படின்னா ஏதாவது கலவரம் நடந்து விடுமோ, மிகப்பெரிய ஒரு சதி வேலைகள் நடந்து விடுமோ சொல்லிட்டு அவர்களாக போடப்பட்டிருக்காங்க. ஒரு பாதுகாப்பு என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீஸ் நிற்கிறாங்க என் வீட்டு முன்னால் அப்படின்னு பலவிதமான ஒரு தகவல்கள். செங்கோட்டையன் அதான் சொல்லியிருக்கிறார். அதாவது நல்ல கவுண்டன் பாளையத்தில் பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிற சமயத்தில் அந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், என்னை யாரும் சோதிக்காதீர்கள், தீண்டாதீர்கள், நீங்கள் நினைப்பதை போல் ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா என்னுடைய குரு. மற்றபடி என்னை யார் யார் எப்படியெல்லாம் விலை பேச பார்த்தார்கள், நான் விலை பேசவில்லை. கோட்டைக்கு வர வேண்டும் என்றால் என்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள். என்னை பற்றி பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 43 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசியதில்லை. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சிரித்து கொண்டே சென்று விடுவேன். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஏன்னா அதே நேரத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதா அம்மையார் தாயுள்ளத்தோடு அதிமுக வழி நடத்தினார். ஜெயலலிதா விரலை நீட்டுவார், என்ன சொல்ல போகிறார் என்பதை புரிந்து கொண்டு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய செங்கோட்டையனை ஜெயலலிதா புகழ்ந்து பேசிய பேச்சை அன்னைக்கு பதிவு பண்ணி வச்ச வகையில் அந்த மேடையிலேயே போட்டு காட்டிட்டு, மற்றபடி எடப்பாடி சம்மந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இந்த இடத்துல நம்ம இங்கே புள்ளி வைக்கிறோம். எடப்பாடி சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு வார்த்தை இல்லை. எடப்பாடி புகழ்ந்தோ இகழ்ந்தோ ஒரு வார்த்தை கிடையாது. எடப்பாடிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கூட ஒரு வார்த்தை கிடையாது. 4.5 வருஷம் இருந்தார் முதலமைச்சராக, அது சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. புகழ்ந்த ஒரு வார்த்தை கிடையாது. திமுகவுக்கு எதிராகவும் ஒரு வார்த்தை கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், மற்றபடி எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல், அதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் பேனரில் அவருடைய புகைப்படத்தை எந்த ஒரு விஷயத்திலும் சரி, அங்கே நடக்கக்கூடிய கூட்டத்தில், மேற்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தில், அதிமுக சம்மந்தப்பட்ட கூட்டத்தில் அவருடைய கலந்து கொண்டுக்கிறார் அப்படின்னா, அவர் கலந்து கொண்டுக்கிறார் அப்படின்னா அந்த கூட்டத்தில் அவருடைய படத்தை சின்னதாகவும் எடப்பாடி படத்தை பெருசாகவும் போடுவாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையோட படத்தெல்லாம் பெருசாக போடுவாங்க. ஆனால் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில், நல்ல கவுண்டன் பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் படத்தையும் எடப்பாடி படத்தையும் ஈக்குவலாக போட்டிருக்கிறாங்க. அது ஒரு இன்றைக்கி சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அப்போ நான் எடப்பாடிக்கு ஈக்குவலாக நான் விட்டேன் அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக செங்கோட்டையன் பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாரா,
அல்லது இவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எடப்பாடியை நோக்கியதா? யாரை நோக்கியது? என்னை சோதிக்காதீர்கள், தீண்டாதீர்கள், நான் அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படியெல்லாம் சொன்னது கூட்டத்தை நோக்கியா, தொண்டர்களை நோக்கியா, எடப்பாடியை நோக்கியா அப்படிங்கிற கேள்வி இதில் வந்திருக்கு. பொதுவாக எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதிராக யார் வருகிறார்களோ அவர்களை ஓரம் கட்ட பார்ப்பார். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது முன் நடந்த சம்பவங்கள் தான் நம்ம உணர்த்தி கொண்டு இருக்கின்றன. ஃபஸ்ட்டு சசிகலாவை 2 பேரும் சேர்ந்து குறிப்பாக அதில் எடப்பாடி ஒதுக்கினார். அப்புறம் அதுக்கு பின்னால் டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ்ஸை ஒதுக்கிட்டார். முடிஞ்சு போச்சு. தான் மட்டுமே அந்த நாட்டாமைங்கிற ஒரு கான்செப்டு. அப்புறம் அன்றைக்கே செங்கோட்டையனை ஒதுக்கிட்டே தான் இருந்தார் பலவிதமான செயல்பாடுகள் வழியாக. அதாவது திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பார்த்திங்க, அதில் கூட வேட்பாளர் அறிவிப்பு கூட செங்கோட்டையன் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காமல எடப்பாடி திடீரென்று அறிவித்தார். அது கூட செங்கோட்டையனுக்கு அன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்புறம் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிவிட்டு பெட்டில் அட்மிட் ஆகி உடல்நலம் செறிஞ்சு விட்டு படுக்க போயிட்டார். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி செங்கோட்டையனுக்கு, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அந்த வகையில் நான் தான் நாட்டாமை அப்படிங்கிற எடப்பாடி நிரூபித்தார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் கேசி கருப்பணனை பேச்சை கேட்டு அவருடைய உறவினருக்கு ஒரு பதவியை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் போயிட்டுருக்கு. அந்த வகையில் அப்புறம் திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் வகையில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக 28/1/25 புதிய நிர்வாகிகள் பட்டியலை அறிவித்தாங்க போன மாதம். அதுலேயும் செங்கோட்டையனோட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்பாங்க. குறிப்பாக 4 நிர்வாகிகள் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக செங்கோட்டையன் அறிவித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியிலையும் செங்கோட்டையனுக்கு மிக மனம் வருத்தம் படக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் வேலுமணியிடம் ஆலோசனை கேட்காமல் சேமா வேலுச்சாமிக்கு மாநில பதவியை கொடுத்தது. அந்த வகையிலையும் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். அப்புறம் தொண்டர்களையும் மற்றபடி தன்னையும் நிர்வாகிகள் மதிக்காமல் கள ஆய்வு கூட்டம் நடத்தினார் பார்த்தீங்களா? அது ஏகப்பட்ட எதிர்ப்புகள், எடப்பாடியை நோக்கி ஏகப்பட்ட எதிர்ப்புகள். அந்த வகையிலையும் தன்னை மதிக்கவில்லை. அதே நேரத்தில் மேற்கு மண்டலத்தில் வேலுச்சாமி, அப்புறம் ஈரோடில் செங்கோட்டையன், மற்றபடி நாமக்கல்லில் தங்கமணி, திருப்பூரில் மகேந்திரன், இவருடைய இமேஜை பாதிப்பதை போன்று ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வகையில் ஈரோடு வகையில் செங்கோட்டையன் தன் இமேஜை எடப்பாடி பாதிக்கின்றார் அப்படிங்கிற வகையில் ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம். அப்புறம் பாஜக எதிர்ப்பாகவே இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி இருந்துகிட்டு இருக்கார். அதுவும் செங்கோட்டையனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எப்படியாவது அதிமுகவை பாஜகவோடு கூட்டணியாக சேர்த்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டுங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தார் செங்கோட்டையன். அதற்கு மிகப்பெரிய ஒரு வேட்டு, அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு வருத்தம். அப்புறம் ஏகப்பட்ட இவங்க செங்கோட்டை மற்ற ஏகப்பட்ட நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட வகையில் இடி ஐடி அந்த ரெய்டெல்லாம் வர ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதனாலே மாஜி அமைச்சர்கள் நிறைய பேர் பயந்துட்டுருக்கிறாங்க. இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார்ல பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட். அதனால் ஏதாவது வரையில் போட்டு தாக்கிட்டாங்கன்னா நம்ம சொத்துக்கள்லாம் அழிந்து விடும் இல்லையா? அதன் அடிப்படையில் ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த விவசாயிகள் நடத்திய எடப்பாடிக்கு பாராட்டு கூட்டத்து வகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் போடப்படாமல் எடப்பாடி படத்தை மட்டும் போட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டு. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் கேசி கருப்பணனை தவிர யாருமே செங்கோட்டையின் பக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு. அப்புறம் தென் மாவட்ட நிர்வாகிகள், வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே தனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு இன்றைக்கி செங்கோட்டையின் தனிப்பட்ட ஒரு நடவடிக்கை. இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இதன் அடிப்படையின் வெளிப்பாடாக செங்கோட்டையன் எடப்பாடியை நோக்கி எதிர்ப்பாக அன்றிலிருந்து இன்று இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்வதையெல்லாம் விட எடப்பாடி செங்கோட்டையன் ஒதுக்க ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிட்டார். ஆமாம், இப்போ நல்லம்பாளையத்தில் அந்த பேசின வகையில் அதை வெளிப்படுத்தாமல் எடப்பாடி
அப்படிங்கிற வார்த்தையே வெளிப்படுத்தாமல் அவருக்கு பின்னால் பேசிய அவருடைய ஆதரவாளர்களோட எடப்பாடியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுகிறாரா அல்லது தனக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு எடப்பாடியை மானசீகமாக மிரட்ட பார்க்கிறாரா, வேறு எந்த கருத்தின் வெளிப்பாடாக செங்கோட்டையன் இவ்வாறு செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாயமாக போய்கொண்டிருக்கிறது. பொதுவாக அரசியல் என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். அப்புறம் கடைசியில் பார்த்தோம்னா டபின்னு போட்டு உடச்சிருவாங்க. ஆக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ரகசிய திட்டத்தை செங்கோட்டையன் மறைக்கிறாரா? சரி, இப்படி தான் இருக்கிறாரு, ரைட்டு. எடப்பாடி மனம் திறக்கலாமே. இது வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் அரசியல் சகஜமப்பா. செங்கோட்டையனை வந்து எனக்கு ஆதரவாளர் எங்கள் கட்சியில் இருக்கின்றார். அவர் எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் ஆதரிக்கவில்லை, இது நடத்தவும் இல்லை. மற்றபடி எந்த ஒரு கட்சியும் அவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. மற்றபடி வந்து அவருடைய ஆதரவாளர் நடத்தியது ஒரு ரகசிய கூட்டமெல்லாம் கிடையாது. அவர் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதெல்லாம் நீங்கள் நினைப்பதை போல் கிடையாது. மனம் திறக்கலாமே எடப்பாடி, அதுவும் கிடையாது. அப்போ இது ரகசியமாகவே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லோருக்குமே, குறிப்பாக பத்திரிகையாளர்கள் உள்பட எல்லோருக்கும் சந்தேகம் வரத்தான் செய்யும். இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட செய்திகளை செங்கோட்டையன் பற்றிய செய்திகளாக மிக பிரபலியமாக வைரலாக போயிட்டுருக்கு. இதற்கு எடப்பாடியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாத காரணத்தால் மௌனம் காக்கிறார் எடப்பாடி. ஏதோ ஒன்றை மறைக்க பார்க்கிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும். எடப்பாடி வந்து செங்கோட்டையனையும் ஒதுக்க பார்க்கிறார். அதை வந்து புரிந்து கொண்டு செங்கோட்டையன் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறார். அல்லது எடப்பாடி மானசீகமாக மிரட்டுகிறார். ஓபிஎஸ்ஐ போன்று, சசிகலாவை போன்று, மற்றபடி தினகரனை போன்று மிரண்டு போகக்கூடிய ஆள் இல்லை செங்கோட்டையன். 43 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி எடப்பாடிக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பகிரங்கமாக பார்க்கலாம். இந்த வெளிப்பாடு வந்து கட்டாயமாக இன்னும் ஒரு 2 மாதங்களில் தெரிகிறதே இல்லையா, கட்டாயம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் இவருடைய ஒரு வெளிப்பாடு, செங்கோட்டையனுடைய உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறது கட்டாயமாக தெரியும். அப்போ வந்து எடப்பாடி தனிமைப்படுத்தப்பட்டு விடுகிறாரா? இதையெல்லாம் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு உத்தரவு கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து அந்த 6 பேரையும் இரட்டை இலைக்கு ஆப்போசிட்டாக போட்டிருக்கிற அந்த 6 பேரையும் விசாரிக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு விஷயம் கிராமத்தில் சொல்லுவாங்க, என்னப்பா ஒரே வீட்டில் 2 சாவு அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வகையில் வந்து செங்கோட்டையனுடைய ஒரு சந்தேகமான ஒரு நடவடிக்கை, மற்றபடி வந்து இரட்டை இலை எடப்பாடியை விட்டு பிடுங்கப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி, இதையெல்லாம் வந்து இன்றைக்கி எடப்பாடியை வந்து ரொம்ப மன அழுத்தத்திற்குள்ளாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. எப்படி இருந்தாலுமே சரி, ஆமாம், இன்னும் சில நாட்களில் வந்து இரட்டை இலை வந்து எடப்பாடிக்கு சொந்தமாகுமா, செங்கோட்டையன் விலகி விடுவாரா என்பதெல்லாம் வந்து கண்கூடாக நாம் பார்க்கத்தான் போகின்றோம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.